என் உயிரே கண்ணம்மா பகுதி 5. சந்திக்க நேரம் என்று எதையும் குறிப்பிட்டு கூறி தன்னை தயார்படுத்திக் கொள்ள விலையை ஏற்றிக்கொள்ள அவளுக்கு அவகாசம் கொடுக்க மதுசூதனனுக்கு மனமில்லை. அவள் வேலை முடிந்து சைக்கிளில் கிளம்பி ஊரை தாண்டி செல்லும் இடத்தில் காத்திருந்தான். அன்று போல நில்லாமல் செல்வாளோ என்று உள்ளூர ஒரு எண்ணம் ஓடியது. ஆனால் அந்த கடிதத்தில் கண்டது உண்மை என்றால் நிற்பாள் என்ற உறுதியோடு ஜீப்பிலிருந்து இறங்கி நின்றான். பாதையின் இருபுறமும் வயல்கள்தான், சில இடங்களில் வாழை, மற்றபடி நெல் முற்றி பசுமை மாறி மஞ்சள் நிறம் பாய்ந்திருந்தது. அறுவடை முடிந்து மீண்டும் உழுது நாட்டு நடுமுன் அவன் வேலை முடிய வேண்டும். இந்த பயிர் பிரதேசங்களை எல்லாம் அழிப்பது என்றால் அவனுக்கும் கொஞ்சம் உறுத்தலாகத்தான் இருந்தது. ஆனால் தூரத்தில் கிணுங்கிய சைக்கிள் மணி அவளை வந்த காரியத்துக்கு திருப்பியது. கீழ்கண்ணால் கவனித்தான், அளந்தான். தூரத்திலேயே அவனது ஜீப்பை பாரதியும் பார்த்து விட்டாள். தனக்காக அவன் காத்திருக்கிறான் என்பது உடனேயே புரிந்துவிட்டது. இவ்வளவு விரைவில் அவனோடு பேச வேண்டும் என்று எதிர்பார்த்து இராததால் சட்டின் அவள் மனது குழம்பி போயிற்று. அந்த அளவில் அவனுக்கு வெற்றிதான். சைக்கிளின் வேகத்தை வெகுவாக குறைத்து வேகமாக யோசித்தாள் பாரதி. அவனிடம் என்னென்ன சொல்ல வேண்டும்? தாயுமானவரின் கதை, அனாதை பிள்ளைகளின் கதி, இல்லை தனக்காக இறங்கும்படி யாரையும் அவள் ஒரு நாளும் கெஞ்சுவதாக இல்லை. மற்றது மட்டும்தான் கூற வேண்டும். ஆனால் அவனை இழக வைக்க முடியுமா என்று வேறு சந்தேகமாக இருந்தது அவளுக்கு. பண்ணை குடும்பம் மொத்தத்தையும் ஒன்று சேர்க்கிறவன், ஒன்று சேர்த்து தன் எண்ணத்திற்கு இணங்க வைக்கிறவன் என்றால் அவன் திட்டம் போட்டு வேலை செய்யும் மகா கெட்டிக்காரனாகத்தான் இருக்க வேண்டும். அவள் அறிந்த வரையில் கெட்டிக்காரர்கள் எல்லாமே குரூர புத்தி உடையவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இவனாவது இலகுவதாவது. என்னதான் ஸ்லோ சைக்கிள் ரேஸ் நடத்தினாலும் அவள் நின்ற இடம் வந்துதான் விட்டது. ஒரு வேக மூச்சுடன் சைக்கிளை நிறுத்தி இறங்கினான். சாலைக்கு முதுகு காட்டி நின்று வயற்காட்டை ரசித்து கொண்டு இருந்தான் அவன். அல்லது ரசிப்பது போல காட்டிக்கொண்டு இருந்தானோ? சைக்கிள் மணியை அடித்து பார்க்க வெகுவாக ஓர் உந்துதல் தோன்றிய போதும் அவனுக்கு இந்த சமயத்தில் வெறுப்பேற்றக்கூடாது என்று கூறிய அளவுக்கு பணிந்து மிஸ்டர் மதுசூதனன் என்று அவனை அழைத்தாள். சில கணங்கள் தாமதித்துவிட்டு மெல்ல திரும்பினான் அவன். அவளை ஒரு தரம் ஏற இறங்க பார்த்துவிட்டு, இப்போது நானும் கூட நில்லாமல் போய்விடலாம், ஆனால் எனக்கு மட்டு மரியாதை பற்றி கொஞ்சம் தெரியும் என்றான் மப்பான குரலில். அவனை மட்டும் தட்டி குற்றி குழம்ப வைத்துவிட்டு பிறகு விஷயம் பேச எண்ணி இருந்தான் அவன். ஆனால் அவன் எதிர்பாராத விதமாக அவளது கண்கள் பளிச்சிட்டன. இரு விரல்களால் அடி வைத்து கொஞ்சம் தானா என்று தன்னிச்சையாக கூறிவிட்டவள் சட்டென நாக்கை கடித்து கொண்டு அமைதியானாள். வியப்பை விழிகளில் காட்டி பரவாயில்லையே என்று மெச்சினான் மதுசூதனன். ஆனால் அந்த மெச்சுதலை ஏற்க மனமில்லாதது போல எங்கோ பார்த்தாள் பாரதி. பிறகு திரும்பி, நான் உங்களிடம் பேச வேண்டியிருப்பது வேறு விஷயம் என்றால் உணர்ச்சியற்ற குரலில். உண்மை என்றான் அவனும் குரல் இறுக. சொல், நீ எவ்வளவு எதிர்பார்க்கிறாய்? முதலில் மரியாதை கொடுத்து பேசுங்கள். நீயாமே என்றாள் பாரதி ஆத்திரத்துடன். மரியாதையா? உனக்கா? உன் போல தெளிந்த குட்டையை குழப்பி மீன் பிடிக்கிறவர்களுக்கு மரியாதை வேறு தர வேண்டுமா? அது இல்லாமலே உன் விலையை சொல்லலாம் என்றான் அவன் எகத்தாளத்துடன். விலையா என்றாள் பாரதி கோபமும் குழப்பமுமாக. ஆமாம், பணத்துக்காகத்தானே இந்த நாடகமெல்லாம். சொல்லு. ஆனால் ஒரே அடியாக உயரப்பறக்க எண்ணாதே. 5000க்கு மேல் ஒரு பைசா தரமாட்டேன் என்றான் அவன் கராராக. என்ன உளறுகிறீர்கள்? உங்களிடம் யார் பணம் கேட்டது? என்னை பொறுத்தவரையில் உங்கள் பணத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கட்டி கடலில் போடுங்கள். போட்டுவிட்டு அத்தோடு சேர்ந்து நீங்களும் அதற்குள் போய் குதியுங்கள் என்று கொதிப்புடன் கூறி திரும்பினாள் பாரதி. திரும்பி சைக்கிள் ஸ்டாண்டை நகர்த்தி சைக்கிளில் ஏற பாரதி முயன்றபோது அவன் கரம் ஹேண்டில் பாரில் அழுந்து இருந்தது. மரியாதையாக கையை எடுங்கள் என்று சீறினாள் அவள். கட்டாயம். ஆனால் ஒன்று சொல்லிவிட்டு போகிறாயா? பணம் முக்கியமில்லை என்றால் வேறு எதற்காக கடிதம் எழுதினாய்? யோசனையோடு கேட்டான் அவன். படபடப்பு அடங்காமல், உங்களுக்கு கூட கொஞ்சமேனும் மனிதாபிமானம் இருக்கும்,
நியாய அநியாயம் பற்றிய பகுத்தறிவு இருக்கும் என்று தவறாக நினைத்து எழுதிவிட்டேன். ஆனால் உங்களுக்கு பணத்தின் பேச்சு மட்டும்தான் புரியும் போல இருக்கிறது என்று கொட்டினாள் அவள்.